உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், சுக்கிரனின் நாளுமே தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ராசிநாதனும் சரி, நட்சத்திரநாதனும் சரி, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒரு மாரி டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியால இருக்காங்களோ அப்படின்னு தான் சொல்லணும் போல இருக்கு. ஏன்னா ராசிநாதன் 17 தேதிக்கு அப்புறம் கேதுவோட அமைப்புக்குள் வரப்போகிறார். நட்சத்திரநாதன் ஆல்மோஸ்ட் ஆரம்பிக்கும்போதே கொஞ்சம் தன்னுடைய வலுக்குறைவான நீச்ச வீடான கன்னி வீட்டுக்கு போய் சஞ்சாரம் பண்றார். ஆனா நட்சத்திரநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறது, அங்க செவ்வாயுடைய பார்வையில இருக்கிறது அப்படின்றது ஓகே தான். தேவையில்லாத கோவம், ஆத்திரம், வாய திறந்தாலே கோவப்பட்டு பேசுறது, வாயில ஏதாவது பல்லு வலி வருது, புண்ணு வருது, இதெல்லாம் எனக்கு தெரிந்து இந்த மாசம் ஆரம்பிக்கும்போதே ஆரம்பிச்சுரும். ஸோ பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் நான் எடுக்கும்போதே சொல்லிடுறேன், பொறுமை காக்க வேண்டிய காலம். ராசிநாதனும் சரி, நட்சத்திரநாதனும் சரி, ஓகோ ஆகோன்னுலாம் இல்ல. ஏன்னா எல்லா கிரகமும் இந்த தடவ நான் ஆரம்பிக்கும்போது சொன்னேன், ராகுக்கு இது இப்படி தான் இருக்கு அப்படின்னு. அங்கேருந்து செவ்வாய் சொல்லக்கூடிய அட்லீஸ்ட் அது நீச்சமா இருந்தா கூட ஒரு நல்ல பிளானட்ட பார்க்குதுன்னா நீச்ச பங்கமா இருக்கும். இல்ல அது இதா பார்க்கும்போது குருவோட சேர்ந்திருக்கும்போது நீச்ச பங்க ராஜயோகத்த குடுக்கும். இந்த தடவ நம்ம தனியா உட்காந்து செவ்வாய் பார்த்துட்டு இருக்காரு. செவ்வாய் அங்கேருந்து சுக்கிரனுக்கு பார்வை குடுக்கும்போது அப்படின்னா, ரொம்ப தேவையில்லாம கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுமை வராமல் பார்த்துக்கொள்ளும். பெட்டர் பேசாம இருக்கிறது நல்லது, என்ன பொறுத்தவரைக்கும். நாட் ஒன்லி கணவன் மனைவி. ஏதாவது ஒரு பெண், அது பெண் தோழியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அது வந்து அக்காவா இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம், அட்லீஸ்ட் வந்து அத்தையா இருக்கலாம். இதெல்லாம் இந்த சுக்கிரனின் காரகத்துவத்துக்குள்ள வரும். அவர்களிடம் தேவையில்லாம நம்ம சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகளை இந்த தடவ உருவாக்கி குடுக்கறதுக்கு டைம் பீரியட் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்ற மாரி இந்த ராசி பலன் என்பது வந்து நாம் அடுத்து எப்படி சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு கேட்வே மேப் தானே தவிர மத்த ஒண்ணும் கிடையாது. அதனால இந்த ஆகஸ்ட் மாதம் முழுமைக்கும் நான் சொல்றேன், கொஞ்சம் வந்து பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு. நம்பர் 3 இந்த தடவ வேலை பார்க்குற இடத்துல நான் திரும்ப திரும்ப சொல்ற மாரி கேது 17ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதனோடு சேர்ந்து சஞ்சாரம் பண்ண போறார். ஓகே. ஆல்மோஸ்ட் 17ஆம் தேதி ஒரு மாரியும், 17ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாரி 2 சினாரியோவா நம்ம பிரிக்க போறோம். 17ஆம் தேதி வரைக்கும் நெறைய வேலைப்பளு, நெறைய உழைப்பு, நெறைய அங்கீகாரம், நைட்டு பகல்னு பாராம உழைக்க வேண்டிய சூழ்நிலையை அது உருவாக்கிடும். எனக்கு தெரிஞ்சது என்னதான் சொன்னாலுமே இந்த இதுக்கு முன்னாடியும் வந்து நட்சத்திரநாதன் கேதுவோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்பயும் இருக்காரு. அடுத்து ராசிநாதனும் கேதுவோட சஞ்சாரம் பண்ண போறாரு. ஸோ இந்த 1 மாத காலம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதம். தூங்குறதுக்கு நேரமே இருக்காது. நிம்மதியான தூக்கம் வரதுக்கான பாசிபிளும் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த தடவ ஏன்னா 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை. அப்படியே வந்து ஆல்மோஸ்ட் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 17ஆம் அப்புறம் ராசிநாதன் என்னதான் ராசிக்குள்ளேயே வந்தாலுமே, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த புதன் கால் நரம்பு பெயினால வலிகளை உருவாக்கி குடுக்கும். ஸோ ஆஃப்டர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் கால் நரம்பு, நர்வ்ஸ் ப்ராப்ளம், மூச்சு விடுறதுல பிரச்சனை, சில பேருக்கு கோல்டு, சளி, ஃபீவர் வர்றது, அதே மாரி நர்வ் சிஸ்டம் ப்ராப்ளம் வர்றது, இதெல்லாம் புதனுடைய ஆதிக்கம். ஆனா இந்த புதன் உங்களுக்கு என்னவா இயங்க போறான்றது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல புதனுடைய பொசிஷன் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் அமையும். இருந்தாலுமே இந்த குரு, புதன் சேர்க்கை அப்படின்றது தேவையில்லாத இந்த கொஞ்சம் நெகட்டிவிட்டிய 12ஆம் இடத்துல ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப தூக்கத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருது. புதுசு புதுசா ஏதாவது யோசிக்கிறது. தப்பா எடுத்துக்காதீங்க. ராகுவோட பொசிஷன் நல்லா இல்லன்ற போது இந்த நேரத்தில் யாரிடம் நீங்கள் பழகுவதாக இருந்தாலும் தயவு செஞ்சு வாய்க்கும், மனசுக்கும் ஜிப்லா கவர் போட்டுக்கோங்க. நான் இன்டைரக்ட்டா டைரக்ட்டாவே சொல்றேன். இந்த தடவ பார்த்துக்கோங்க. பூர நட்சத்திரக்காரங்கள் ஏதாவது ஒரு புரளியில போய் மாட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனம். ரொம்ப ரொம்ப கவனம். தேவையில்லாத வீண் பழி வந்து ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம மேல திணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத டென்ஷன், ஆங்சைட்டி, டிப்ரஷன், கோவம், அழுகை எதையுமே வெளில காட்ட முடியாது. ஆனா எல்லாமே இருக்கிற மாரி வாய்ப்புகள் இருக்கு. தேவையே இல்லாம முதுகுல வந்து குத்துவாங்க. குழந்தைங்களா இருந்தாலும் ஏதாவது கேம் ஆட போறேன், விளையாட போறேன், அத பண்ண போறேன், இத பண்ண போறேன்னு அப்புறம் என்ன வந்து அது பண்ணிட்டா, இது பண்ணிட்டா கார்னர் பண்றதுக்கான வேலைகள் எல்லாம் நடக்கும். அதனால இந்த தடவ பூர நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய மாதமா இருக்கு. அதே மாரி நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகாதுன்னு நான் ஏமாத்த விரும்பல. கொஞ்சம் ஹெல்த்த வந்து கவனமா பார்த்துக்கணும். ஆரோக்கியத்தில் அதீத அக்கறை. வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல, கழிவுகள் போகக்கூடிய இடத்துல, கால் நரம்பு பிரச்சனை 3மே இந்த தடவ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அதே மாரி ரகசியம், பரம ரகசியமா இருக்கணும். நீங்க சாதாரணமா ஒருத்தவங்கட்ட சொன்னா, அது இன்னொருத்தவங்க மூலமா அப்படியே போயிட்டே இருக்கும். மனக்லேதங்கள் வந்துட்டு போகும். நட்சத்திரநாதனும், ராசிநாதனும் ஒரே இடத்துல இருந்து, தன்னுடைய சுயத்திலேயே இயங்கப்போது 12ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் அப்படின்றபோது மனக்லேதங்கள் பயங்கரமா வரும். இருக்கலாமா? ஓடிடலாமா? இந்த இடத்த விட்டு வேற மாரி போலாமா? சாமியாரா போலாமா? குடும்பத்துல இருக்கணுமா? என்ன மாரி
மனசை போட்டு கெடுக்குமோ தெரியாது. அந்த அளவுக்கான சில சினாரியோவ பூர நட்சத்திரக்காரர்களுக்கு குடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, எப்பயுமே நான் சொல்லியிருக்க மாரி நடுநாயகமான நட்சத்திரத்துக்கு கனம் ஜாஸ்தி. அப்ப இந்த தடவை இதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி குடுக்கறதுக்கான காரணியாக பிரபஞ்சம் சில கோச்சார கிரகத்தை வலு செய்திருக்கிறதுன்றத புரிஞ்சுக்கோங்க. அதே மாரி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அக்காவால, தங்கச்சியால ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் கேப் வரலாம். அப்ப கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. கொஞ்சம் ஆத்திரப்பட்டீங்கன்னா, தேவையில்லாம நீங்க இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் போயிட்டு, நீங்க பண்ணாத விஷயம் தான் அங்க பெருசா பேசப்படும். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் உங்க ஸ்பவுஸுக்கு உங்க மூலமா லாபம். நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பூர நட்சத்திரக்கார பெண்களுக்கு உங்க ஸ்பவுஸுக்கு உங்கள் மூலமா லாபம். பூர நட்சத்திரக்கார ஆணா இருந்தா உங்க ஸ்பவுஸுக்கு உங்க மூலமா லாபம். இதெல்லாம் இந்த மாதம் கைக்கூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும். தேவையில்லாத போட்டி பொறாமை எட்டி பார்க்கும். ராசிநாதனும் சரி, நட்சத்திரநாதனும் சரி கொஞ்சம் வலு குறைவாக இருக்கார்கள். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகுவோடைய அமைப்பு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வக்ர சனியோடைய சினாரியோ, இதெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு கண்டகத்த வண்டி வாகனங்கள்ல வித்த காட்டாம போயிட்டு வாங்க. வண்டி வாகனம்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். அப்ப நல்லதே நடக்காதா அப்படின்னா நடக்கும். அவ்வளோதான். இந்த 27, 28க்கு அப்புறம் நல்லது நடக்கும். அதுவரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா, மோர் தென் எனஃப். ஓகே. படிக்கிற பூர நட்சத்திரக்கார பிள்ளைங்க இந்த மாதம் எப்படி படிப்பாங்க அப்படின்னா, இந்த மாசம் நெறைய விளையாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. ஏன்னா செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கும்போது, நெறைய வந்து என்னுடைய லாபமே விளையாட்டு தான். என்னுடைய இதே விளையாட்டு தான்ற மாரி விளையாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த தடவ அது மாறும். அதுல தேவையில்லாம கீழ விழுறது, அடிபடுறது இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெண் பிள்ளைகள வைத்திருக்கீங்க, 13 வயதுல வைத்திருக்கீங்கன்னா, அவர்களுடைய அந்த மென அத கரெக்ட்டா பார்த்துக்கணும். அந்த பெண்களுக்கான அந்த ப்ராப்ளத்த கரெக்ட்டா பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு லேடி டாக்டர்ட்ட போயிட்டு வருவதற்கான வாய்ப்பை சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய இந்த தன்மை என்பது பிள்ளைகளுக்கு குடுத்துவிடும். பெண் குழந்தைகளுக்கு 17, 18 வயசு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் யூரினல் இன்ஃபெக்ஷன் ஆகுறது, அந்த மர்ம உறுப்புகள்ல பிரச்சனை வர்றது, இதுல ஏதாவது டெய்லி டாக்டர பார்க்கறது, இதுக்கான வாய்ப்புகளை இது உருவாக்கிடும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். நெறைய வெப்பம் அதிகரிக்கும். உடம்புல நெறைய தண்ணீர் குடிக்க சொல்லுங்க. தண்ணீர் குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்துங்க. இல்ல நீங்களே இத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, தண்ணீர் குடிங்க. ஓகே. 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு புது பிகினிங் ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே சக்சஸ் ஆகும். எல்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா கல்யாணம், திருமணம்ன்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஓவரா இதெல்லாம் பண்ணாம குடுக்குற புள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஏன்னா வர்றது நல்ல அமையமா தான் வரணும். இப்ப சனி வக்ரமா இருக்கக்கூடிய இந்த நேரம் குருவோட பார்வையில இருக்கும்போது கண்டிப்பா நெறைய பேர் கல்யாணம் ஆகி ஓகே இந்த பிள்ளைய பண்ணலாம்னு சொல்லிட்டு வரும்போது அது தடங்கலாகி திரும்ப அது நின்றுக்கும். அவங்க திரும்ப தேடி வர்றதுக்கான வாய்ப்பை இது குடுக்கும். இல்லையா? ஓ கல்யாணம் நிச்சயம் வரைக்கும் போற மாரி போயிட்டு அது அப்படியே நின்னு போயிருக்கும். இந்த மாரியான நிலவுகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சுக்கிரன் கொஞ்சம் பொசிஷன் ஓகேவா இல்ல. ஸோ இந்த 1 மாதம் கொஞ்சம் உங்க கனவுகளுக்கு ஃபோக்கஸ் குடுத்து, காரிய வெற்றி அடையறதுக்கான வாய்ப்புகளை குடுத்து, அத பத்தி மட்டுமே நீங்க ஓடுனீங்கன்னா சக்சஸ். அத விட்டுட்டு தேவையில்லாம மத்தவங்கள பத்தி பேசுறது, மத்தவங்க சொல்றத கேட்கறது இப்படிலாம் இருந்தீங்கன்னா, மனசு தான் கஷ்டப்படும். டைம் ஓகேவா தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகே. 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாசம் வேலை பளு பின்னி பெடல் எடுக்கும். எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குற மாரி இருக்கும். நைட் எல்லாம் தூங்க வராது. காலு பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, முதுகு தண்டுவட பெயின் அதெல்லாம் இருக்கும். பசிக்குது ஆனா சாப்பிட முடியாது. நேரம் இல்லன்ற மாரி ஓடும் இந்த தடவ. நெறைய வந்து பொறுப்புகள் சுமக்க வேண்டிய காலகட்டம். இது இருக்கலாமா? போயிடலாமா? இந்த இடத்த விட்டு போலாமான்ற மாரி மனசு போட்டு டைலமால பின்னி எடுக்கும். வேற வழியே இல்ல. இஎம்ஐ கட்டணுமே, புள்ள குட்டிய காப்பாத்தணுமேன்றதுக்காண்டி வேலைக்கு போறது தான் எனக்கு தெரிஞ்ச தடவ பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். நட்சத்திரநாதனும் சரி, ராசிநாதனும் சரி, இந்த கேது பிடியில இருக்கிறது, அதே மாரி வலு குறைவாக இருக்கிறது அப்படின்றது இந்த 1 மாதம் கொஞ்சம் நீங்க வந்து சோதனைகளை சாதனையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே. இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்த குடுக்கும். அத தாண்டி கால பைரவருடைய வழிபாடு உங்களுடைய கலக்கங்களை போக்கக்கூடியதா இருக்கும். ஸோ நெறைய பேருக்கு அது முடிஞ்ச அளவுக்கு கால பைரவருடைய ஸ்லோகம் சொல்லிட்டு போங்க. ஸ்லோகம் சொல்ல, 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 சொல்ல சூப்பர். ஓம் காலகாலாய வித்மகே அது மட்டும் சொல்லிட்டு போங்க. காலபைரவரே, காலபைரவரே, காலபைரவரே சொல்லிட்டு போங்க. அவர மட்டும் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு நாய்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபீட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து காலபைரவருக்கு நீங்க பண்ண, பண்ண, பண்ண சூப்பரா வேலை செய்யும். நீங்க எந்த நாட்ல, எந்த இடத்துல இருந்தாலும் மனசார நீங்க பைரவர நமஸ்காரம் பண்ணிக்கிறது, காளியோட வழிபாடை மேற்கொள்ளுதல் அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய நிலைமையிலிருந்து அவர்களை தவிடுபடியாப்பதற்கான வாய்ப்புகளையும், சூழல்களையும் இந்த தடவ உருவாக்கி குடுக்க போது பூரத்திற்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா, செவ்வாயுடைய பார்வையும் சுக்கிரன் வாங்குறாரு, சனியோட பார்வையும் சுக்கிரன் வாங்குறாரு. இது எனக்கு நட்சத்திரநாதன் வந்து இந்த தடவ இந்த பக்கமும் வாங்கி, இந்த பக்கமும் வாங்கி என்ன பண்ண போறாருன்னு தெரியாம இருக்கும்போது, என்னடா பண்றதுன்னு தெரியாத குழப்ப நிலையை பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவ உருவாக்கி விடும். நெறைய டைலமாஸ் எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கும். புதன் வேற கூட இருக்காருன்ற போது கொஞ்சம் நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்றதுல ஒரு
ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு தன்மை வரும். அதனால பெருசா யோசிக்க வேணாம். நம்ம இப்ப இருக்கிற மாரியே 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருப்போமா? பிளான்ட் மட்டும் இப்படி அப்படியே இருந்துரும். சரியா போயிடும். பட் இப்ப அப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க போதும். ஸோ இந்த தடவ கால பைரவருடைய வழிபாடு, காளியுடைய வழிபாடு, குலதெய்வத்துடைய வழிபாடு மிகச்சரியான முறையில் உங்களுக்கு வேலை பார்க்கும். அதெல்லாம் தாண்டி முருகான்னு நீங்க சொன்னாலே முன்னுக்கு வந்து நிக்கக்கூடிய அமைப்பை முருகன் உங்களுக்கு கொண்டு வந்து குடுப்பான். ஓகே. இந்த தடவ பூர நட்சத்திரக்காரங்க என்ன பார்ப்பீங்க? நெறைய ஒட்டகம் பார்ப்பீங்க. ஒட்டகம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய ஒட்டகம் பார்க்கறது. அதே மாரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போம்போது, எந்த நாடு எந்த இடத்துல இருந்தாலும் உங்க முன்னாடி வேல் தெரியறது. இல்ல ஃபோன ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது வேல் தெரியுது, முருகன் தெரியுது. இதெல்லாம் வந்து அவன் உங்களோட இயங்கிட்டு இருக்கேன்னு காட்டக்கூடிய சமிக்கைகள். இதெல்லாம் தெரிகிறது அப்டின்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் பிரபஞ்சத்துடைய கை உங்க மேல தான் இருக்கு. உங்க தோள்ல தொட்டுட்டே இருக்கு. நீங்க அழகா அத பிடிச்சுக்கோங்க. நீங்க ஜெயிச்சிடுவீங்கன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த வேல் பார்த்தலே என்ற நிகழ்வும், முருகனுடைய இமேஜ் பார்க்கறது நிகழ்வும், ஒட்டகம் பார்த்தல் நிகழ்வும் நிகழ காத்திருக்கிறது பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்.